வணக்கம். ஒரு குட்டி கதை. ஒருத்தவங்களுக்கு வந்து 15 வயசில் கல்யாணம் ஆச்சா. 27 வயசில் ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணான்னா. சரி, அந்த 15 வயசு பிள்ளைக்கு தான் ஒன்றுமே தெரியல. 27 வயசு கலந்த வயசுக்கு கல்யாணம் பண்ணவங்காச்சும் எதனா தெரிஞ்சிருக்கணும்ல, குடும்பம்னா எப்படிலாம் நடத்தணும் அப்படின்ட்டு. அவனுக்கும் ஒன்றும் தெரில. அவனுக்கு வந்து என்ன தெரியும், சூப்பரான நல்லா தூங்க தெரியும், சாப்பிட தெரியும், நல்லா ஜாலியாக இருக்க தெரியும், சம்பாதிக்க தெரியாது. இதுக்கு நடுவில் அந்த பொண்ணுக்கு 2 குழந்தை ஆயிடுச்சு. அந்த குழந்தைய எப்படி கரை சேர்த்தணும்னு அவள் யோசிச்சு பைத்தியக்காரி ஆயிடுவா லாஸ்ட்டில். அந்த பைத்தியக்காரி ஆனவொன்னே 2 குழந்தை 2 பொண்ணாக போயிடுச்சு. பையன் இல்லையேன்னு அது ஒரு பக்கம். நம்மளுக்கு சம்பாதிக்க யோகியது இருக்காது, ஆனாலும் வந்து பையன் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு என்னமோ சொல்கிறாங்களே, அந்த மாதிரி குசும்பு வேலைலாம் நிறையா இருக்கும். இதுக்கு நடுவில் எப்படா நம்ம இந்த குழந்தைங்களை காப்பாற்றுறது, நம்ம உயிர் துடிக்கும், பெற்ற தாய்க்கு தான் துடிக்கும், தகப்பனுக்குலாம் துடிக்காது. அதனால் அந்த குழந்தைங்க வந்து பெருசான வாட்டி ஓகே சரி, வந்து அம்மா தானே, அம்மாவுக்கு உனக்கு பிரச்சனைனா நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், இல்லை நான் அம்மா பேசணும் அப்படின்னா ஒரு புருஷனே வந்து இப்படிங்கும் போது அப்போ மற்றவங்கெல்லாம் எப்படி என்ன விதத்தில் கேட்குவாங்கன்னு எனக்கு தெரியல. குழந்தையில நம்ம பெற்றுட்டு நம்ம அனாதையை விட்டுட்டு நம்ம இருக்கிறதுக்கு பதிலாக அந்த குழந்தைகள் ஐயோ என் குழந்தை பேசல, என் குழந்தை பேசியிருந்தா நான் கிழிச்சு தோரணம் கட்டியிருப்பேன். குழந்தைங்க பேசும்போது இல்லை எனக்கு அம்மா பேசினதான் எனக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. இதெல்லாம் ஒரு துப்பத்து பொழப்பா? இந்த பொழப்பு 3/4 கிணறு தாண்டிட்டோம், 1/4 கிணறு எங்களால் தாண்ட முடியாதா?